ஒரு மனிதன் அல்லாஹ் அறியாமையில இருக்கிறான். இப்போ இந்த கேள்விகளுக்கு எல்லாமே ஒரு அடிப்படையா ஒரு மனிதன் அறியாமையில இருக்கிறான் தான். ஓகே. அந்த அறியாமை அவனிடம் நீங்குவதற்கு என்னென்ன வழிகளை அவன் எடுக்கும்? அதான் அப்படின்னா அந்த அறியாமை தொடக்கிறாங்க. அப்பதான் அவனுடைய கல்வி என்பது தொடங்க போகுது. அவனுக்கு எல்லாமே அறியாமை அடிப்படையில செஞ்சுட்டு இருக்காங்க போது எப்படியும் கல்வி தேடுவது. கல்வி தேட அறியாமை அவனுக்கு அது பாவமா? அந்த அறியாமையிலே இருக்கிறானா அவன் அதோட நிலையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கழிக்கிறானா அது அவனுக்கு பாவமா தான் கருதுமா? அதாவது அறியாமை தெரியாம இருக்கிறதுங்கிறது என்னது கிடையாது. அது ஒரு பாவம் இல்லை. ஆனா தெரியாமையே இருக்கிறது பாவம். தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்ட வரையும் அது ஓகே, ஏன்னா அது அவனோட தப்பு இல்லை, அவனுக்கு யாரும் சொல்லலை. ஆனா அப்படியே இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கல்வி தேடுவது என்பது அது கண்டிப்பா ஒரு நபர் மேலேயும் இருக்கு, கடமையா இருக்குது. ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் நமக்கு சொல்லி தர துஆ என்னது? எங்களுக்கு யா ரப்பே எங்களுக்கு நேரான வழி காட்டு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யாரின் மீது உன்னுடைய அருட்கொலைகள் நீ பொழுந்தாயோ அவர்களுடைய வழியில நம்ம கேட்கிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம், யார் உன்னுடைய கோபத்துக்கு உள்ளானார்களோ அவருடைய வழி இல்லை. அதே போல வலத்தாலின், யார் வழி கெட்டு போனார்களோ அவருடைய வழியும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதுல தஃப்சீர் உலமாக்களோட தஃப்சீர், சஹாபாக்களோட தஃப்சீர் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துல கைரில் மக்தூபி அலைஹிம் யாருண்டா? யஹூத். யாரு? யூதர்கள், ஜூஸ். தாலின் யாரு? வழிகிட்டவர்கள் யாருன்னா கிறிஸ்டியன்ஸ், நசாரா. இப்போ இவங்க ஏன் இந்த ரெண்டு பேரும் சொல்லும்போது இந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்கனாக்கா, ஒருத்தவங்கள்ட்ட அதாவது யஹூத இடத்துல கல்வி இருந்தது, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, ஆனால் அவங்க செய்யலை. நாலேஜ் நோ ஆக்ஷன், நாலேஜ் வித்தவுட் ஆக்ஷன். ஆனால் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களே அவங்கள இடத்துல நாலேஜ் ஆக்ஷன் இருந்துச்சு, நாலேஜ் இல்லை. ஸோ ஆக்ஷன் வித்தவுட் நாலேஜ். ஸோ இது ரெண்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மக்களை பார்த்து அல்லாஹ் கோபத்துக்கு அல்லாஹ்வோட கோபத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. யாரு? யஹூத். ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானம் கல்விங்கிறது இருந்துச்சு அவங்கள்ட்ட, ஆனாலும் அவங்க செய்ய மறுத்தாங்க. ஸோ அதல்லாஹு அலா இல்மி, அல்லாஹ் அவங்களுக்கு கல்வி இருந்தும் அல்லாஹ் அவங்க வழிகிட்டு போனாங்க அவங்க. அதே போல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் வணங்கணுங்கிற அந்த ஏக்கம் இருந்துச்சு, ஆனால் அல்லாஹ் கொடுத்த கல்வியை அவங்க மறந்துட்டாங்க. அவங்க எதை அடிப்படையில், அவங்க அறியாமை அடிப்படையில் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் என்ன சொன்னா? தாலீன், வழிகேடர்கள்னு அல்லாஹ் சொன்னான் அவங்கள. ஆக நம்ம இந்த ரெண்டு பேலன்ஸுமே ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் சுஃபியான் அத்-தௌரி அல்லது சுஃபியான் அல்-உயைனா, இது ரெண்டுல ஒரு இமாம், சலஃபுகளில் வரக்கூடிய ஒரு இமாம். அவங்க சொல்றாங்க, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அவர்கள் இந்த ஆயத்தில் சொல்றாங்க, யார் இது அல்லாஹ் இந்த இதில் வெறும் யஹூதியும் நசாரா பற்றி மட்டும் பேசலை. யார் அந்த பாதையில் நடக்கிறாங்களோ, யாருக்கு அல்லாஹ் கல்வி கொடுத்து செயல்படலையோ அவங்க மீது அல்லாஹுடைய கோபம் உண்டாக போகுது. ஏன்னா இந்த காரணத்துல அல்லாஹ் சொல்றான். அதே போல யாரு அல்லாஹ் வணங்குறாங்க ஆனா அவங்களுக்கு கல்வி இல்லைங்கும் போது அவர் வழிகேடர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறேன்னு. ஸோ இந்த வசனத்துல யஹூது நசாராவும் அவங்கள போல இயங்கக்கூடிய மக்களும் இதுல சேருவாங்கன்னு அதை சொல்லி காட்டுறாங்க. கல்விங்கிறது முக்கியம், கல்விங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் முக்கியம். கடைசியில இன்ஃபேக்ட் சுப்ஹானல்லாஹ், கல்வி அல்லாஹ் யாருன்னு தெரியறதுக்காக நம்ம இருக்கிறோம். இதுக்கு குரான் அல்லாஹ் எங்க சொல்லி காட்டுறான்? குரான்ல ஒரு வசனம் இருக்குது, இப்படி அல்லாஹை பத்தி தெரியறதுக்காக நம்ம இருக்கிறோமே. அல்லாஹ் வணங்குறதுக்காக மட்டும் தான் வசனம் எல்லாருக்குமே தெரியும். இது சூரத்து தாரியாத்துல வசனம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ்வை வணங்குவதற்காக நம்ம ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் படைக்கலன்ட்டான். அது ரொம்ப ஃபேமஸான. ஆனா அல்லாஹை தெரிந்துக்கிறதால அல்லாஹ் நம்மளை படைச்சாங்கிறதுக்கு வசனம் எங்க இருக்குது? சூரத் தலாக்ல உள்ள கடைசி வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹுல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின். அல்லாஹ் தான் அந்த 7 வானங்களை, பிரம்மாண்டமான அந்த 7 வானங்களை அல்லாஹ் தான் படைச்சான். மினல் ஆர்தி மிஸ்லஹுன், இந்த பூமியும் அதே போல பிரம்மாண்டமா அல்லாஹ் படைச்சிருக்கிறான். பிரம்மாண்டமான இந்த கிராண்டியோர் சொல்லுவாங்க, பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை படைச்சது, அகிலத்தை படைச்சான்.
அதே போல பூமியும் அல்லாஹ்வுல பிரம்மாண்டமும் படைச்சிருக்கான். யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹும், அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது, அது வந்து இதற்கு மத்தியில இறங்குது. யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹும், இதுல இந்த பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் எதுக்காக நடக்குது? உலக பிரம்மாண்டம் ஒத்துக்கிறோமா இல்லையா? எவ்வளவு பிரம்மாண்டம்! வானத்துல நாம் பார்க்கக்கூடிய, அப்படியே அண்ணாந்து பார்க்குறோமே, ஒரு டெலிஸ்கோப் வச்சு பார்க்குறோமே, அப்போ வானத்துல தொலைவா தெரியக்கூடிய ஸ்டார், தொலைவா தெரியக்கூடிய கேலக்சி, தொலைவா தெரியக்கூடிய ஒரு லெட்ஸ் நெபியூலா எதுவாக இருந்தாலும் சரி, வானத்துல தெரியக்கூடிய ஃபார்தஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது, அது எல்லாமே என்னது தான்? அதெல்லாம் பல ஆயிரம் லைட் இயர்ஸ், ஒளியாண்டுகள் தாண்டி இருக்குது. ஆயிரக்கணக்கான லைட் இயர்ஸ், சிலது பில்லியன் மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி சொல்றாங்க. லைட் இயர்னா என்னது? ஒரு லைட்டு பாஸ் ஆகுது. ஒரு லைட் பாஸ் ஆகுது. இப்போ நான் வந்து என் ஃபோனில் வந்து நான் லைட் இப்படி போட்டேனாக்கா, அந்த லைட் என் ஃபோன்ல இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வரையும் ட்ராவல் பண்ணுது. அந்த ஸ்பீட் இருக்குது, அதுக்கு பேர் தான் அந்த லைட் ஸ்பீட் ஆஃப் லைட் பாங்க, அதுக்கு பேர். இப்போ எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை, அந்த லைட்டு டைரக்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு ட்ராவல் பண்ணுது? ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணுது. அந்த லைட் எவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகும்? அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் ஒரு லைட் இயர். சரியா? ஸோ ஒரு லைட்டால ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் ஒரு லைட் இயர். க்ளோசஸ்ட் ஆண்ட்ரோமேடான்னு சொல்லுவாங்க அந்த கேலக்சி பேர். இன்னொரு மில்கி வே கேலக்சி. ஆண்ட்ரோமேடா ஒரு கேலக்சி இருக்கு பக்கத்துல. பக்கத்து வீடு இல்லை, பக்கத்துல சொல்றாங்க, அதான் க்ளோசஸ்ட், அதெல்லாம் பக்கத்துலங்கிறாங்க. அது வந்து அட்லீஸ்ட் 1000 லைட் இயர்ஸ் அவே, thousands of light years away. இது உள்ளதுலேயே க்ளோசஸ்ட் கேலக்சி. நமக்கு க்ளோசஸ்ட் ஸ்டார்ஸ் என்னது? க்ளோசஸ்ட் ஸ்டார் இருக்குது வானத்தில் பார்க்கறதுலேயே, அதுதான் பெரிய ஸ்டார் சீரீஸ், அதுக்கு பேர். அந்த ஸ்டாரை பார்க்கும்போது அதுதான் க்ளோசஸ்ட் ஸ்டார். ஆனால் அது என்னது? அகெயின் ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது. இதுதான் இந்த உலகத்தோட பிரம்மாண்டம். இது பெருசு தெரியுமா? இது எல்லாமே வந்து அல்லாஹ் படைச்சது 7 வானங்கள்ல ஒரு வானம். இதுக்கப்புறமா 6வது வானம், 5வது வானம். சுப்ஹானல்லாஹ், அத்தனை வானங்கள் மேலதான் அல்லாஹ் இருக்கிறான். இப்போ இதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதி ஹலக சபஅ ஸமாவாத்தின் வ மினல் அர்தி மிஸ்லஹுன். இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதெல்லாம் எதுக்காக படைச்சான்? லிதஅலமு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லிதஅலமு, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான். அன் அல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா விஷயத்தின் மீதும் ஆற்றல் புரிந்தவனா இருக்கிறான். வ அன் அல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, அல்லாஹ் வந்து எல்லா விஷயங்களும் அவன் ஞானத்துல அடங்கக்கூடியதாக இருக்குது. அந்த லாம் சொல்றாங்க, லாம் தஅலீலுமாங்க, அதுக்கு பேர். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு அனைத்துக்கும் காரணம் என்னது? லிதஅலமு, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இது அல்லாஹ் என்ன சொல்றான்? இது அத்தனை விஷயங்களும் படைப்பு இருப்பில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் அல்லாஹ் படைச்சதுக்கு காரணம் என்னது? இதுதான்ங்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரணமா இருக்கும்போது எப்படி ஒரு நபர் சொல்லணும்னா எனக்கு தெரியாது வாழ முடியும்? அதுதான் காரணம். இந்த படைப்பு காரணமே அதுதாங்கும் போது, இப்போ நான் சொல்றேன், இந்த ஃபேன் இருக்கு, ஃபேனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம், நம்ம உருவாக்கி டிசைன் பண்ணியிருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ ஃபேன் வந்து எதுக்குப்பா ஓடுனா தெரியல எனக்கு. நிறுத்தி வச்சாக்கா அட்லீஸ்ட் பார்க்க ஒரு டெக்கரேட்டிவா இருக்குது, ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்க்க. சொன்னா என்ன நினைப்பாங்க என்னைய பார்த்து? முட்டாளதான் நினைப்பாங்க என்னைய பார்த்து. ஏன்னா இது ரீசன் என்னது? காற்றை சர்க்குலேட் பண்ணது ஒரு ரீசன். இப்போ அது இல்லாமல் அது வேற எதுக்கோ நான் யூஸ் பண்ணா என்னதுண்ணா? இப்போ அதே போல ஒரு நபர் வந்து அல்லாஹ் வணங்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வை வணங்கணுங்கிறதுக்காக ஒரு நபரை ஒரு மனிதர்களை படைச்சிருக்கிறான், ஜின்களை படைச்சிருக்கிறாங்கும் போது, அல்லாஹ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படைச்சிருக்காங்கும் போது, இது எதுவுமே ஃபுல்ஃபில் பண்ணாம சும்மா சுத்திட்டு இருந்துட்டு போயிட்டா என்ன? ஒரு முட்டாள். அவன் முட்டாளாக வாழ்றது சிறந்ததா, அல்லாஹ் சொன்ன காரணங்களை முழுமைப்படுத்திட்டு பூர்த்தி செஞ்சுட்டு மரணம் நிற்கிறது சிறந்ததா? அல்லாஹ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மரணிக்கிறது தான் சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ், டவுட்டே இல்லை. ஏன்னா இப்போ எல்லா வகையிலையும் சோர்ஸ் இருக்குது. கண்டிப்பா. நம்ம ஒன்றும் இப்போ அமேசானில் வாழ்ந்துட்டு இல்லை, அமேசானில் வாழ்ந்துட்டு இருக்கும் கூட போய் சேர்த்துருது செய்தி இப்போ. சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. இப்போ எப்படி வந்து நமக்கு, அதாவது இல்மு சொல்லுவாங்கல்ல, இல்மு தரூரான்னு சொல்லுவாங்க. இல்மு தரூரானாக்க கண்டிப்பாக as long as you're a human being you should know. நீங்கள் வந்து ஹியூமன் பீயிங் சொல்லிக்கிற போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். நெருப்பில் கை போட்டா சுற்றும், யார் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? இல்லை. எப்படி தெரியும் நமக்கு? அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம். அல்லாஹ் யாரு?
ஃபித்ரான்னு ஒரு அடிப்படை இருக்குது. ஃபித்ரான்னு என்னது, நம்மளுடைய அல்லாஹ் நம்ம படைக்கும் போதே நம்ம உள்ளத்துல போட்டிருந்தான், நம்ம உள்ளத்துல இருக்குது யாரு, நம்ம அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், அல்லாஹ்க்காக தான் உலகத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே ஃபித்ரால தான் பிறக்குது. அதாவது எந்த ஒரு கலப்பற்ற முறையில தூய்மையான உள்ளத்தோட பிறக்குது. தூய்மையான உள்ளம்னா என்னது, அல்லாஹுக்கு மட்டும் கட்டுப்பட்டு. அவருடைய தாய் தந்ததை என்ன பண்றாங்க, யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவர் தாய் தந்தை என்ன பண்றாங்க, அவங்களை கிறிஸ்துவராவோ யஹூதியாவோ அது யூதனாவோ அல்லது நெருப்பு வணங்கியாவோ மாத்துறாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி, ஏதோ யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, நர்சரி கிட்ஸ்க்கு, அதாவது அந்த நர்சரி கிட்ஸோட பேக்ரவுண்ட் எப்படின்னாக்கா, அந்த பசங்களோட பேக்ரவுண்ட், குழந்தைகளோட பேக்ரவுண்ட் என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருந்து அவங்க தாய் தந்தையிலேருந்து காடை பற்றி, கடவுளை பற்றி, அல்லாஹை பற்றி எந்த ஒரு வகையான ஒரு நோஷனும் கிடையாது, வீட்டில் ஒன்று பேசிக்கிட்டு கிடையாது. அப்படிப்பட்ட பசங்க கலெக்ட் பண்ணி அவங்கள இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது, இன்டர்வியூ சர்வே எடுக்கும்போது தெரியுது, அதில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு இந்த உலகம் சும்மா வரல, கடவுள் காட் தான் படைச்சாருன்னு சொல்லிட்டு அந்நம்பிக்கை யாருமே சொல்லிக் கொடுக்காம இருக்குது மனதில் அந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ கரப்ட் ஆகாத எல்லா உள்ளத்துக்கும் தெரியும் அல்லாஹ் பற்றி, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி கரெக்டாக எத்தனை தொழுவணும், எப்படி பண்ணணும். அப்போ டீட்டெயில்ஸ் வந்து தஃபாசில் சொல்லுவோமே, தஃசீலுங்கிறோமே, அந்த டீட்டெயில்ஸ் வந்து அது குர்ஆன் சொன்னாலே படிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் ஹெட்செட் நமக்கு ஆல்ரெடி ஹெட்செட்டுங்கிறது இருக்குது நமக்கு ஆல்ரெடி. we already got started. We have to just keep going. போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான் நம்ம வேலை.